வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவதில் பிரித்தானியா முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார். கனடா நாட்டுக்கு சென்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் அங்கு தமிழ் மக்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார். முதன்மை மனித உரிமை செயற்பாட்டாளர் விராஜ் மெண்டிஸ் அவர்களின் நினைவு நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கடைபிடிக்கப்படவுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வினோ நோகராதலிங்கம் முடிவு செய்துள்ள நிலையில் டெலோ கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைமை பொறுப்பை வகித்து வந்த நிரோஷன் பிரேமரத்ன அந்த பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேர்தலின் போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் அம்பட்டிய சுமணரத்ன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் 2 வாரங்களில் வெளியிடப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவின் மேற்கு கரை அகதிகள் முகாம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தைச் சேர்ந்த 100 கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் இராணுவம் தெரிவித்துள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் திகதியிடப்பட்ட கடிதத்தின் மூலம் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தனக்கு ஆதரவு வழங்குமாறு கோரி கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் சஜித் பிரேமதாசவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கடந்த 2024/8/11ஆம் திகதியிடப்பட்ட தங்களின் கடிதம் மூலம் எமது கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு எழுதிய கடிதம் தொடர்பில் எமது கட்சியின் நிலைப்பாடுகளை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் நோக்கில் இக்கடிதத்தினை எழுதுகின்றேன். கடந்த 2022ஆம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்ற மக்கள் போராட்டத்தின் விளைவாக கடந்த 2022இல் ஜனாதிபதி வெற்றிடம் ஏற்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர்களால் வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன்போது நீங்கள் எமது ஆதரவினை கோரி எம்மை அழைத்து சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தீர்கள். அச்சந்திப்பின் போது இலங்கையினை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப வேண்டுமாயின் நீண்ட காலமாக தீர்க்கப்படாதுள்ள இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்டும் வகையில் ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு நீக்கப்பட்டு சமஷ்டி அரசியல் ஜாப்பு கொண்டுவரப்படல் வேண்டியதன் அவசியத்தினை எமது தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உறுதியாக வலியுறுத்தியிருந்தார். எனினும் அத்தகைய உறுதிப்பாடுகள் கிடைக்காத நிலையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பிலிருந்தும் நாம் விலகியிருந்தோம் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். எமது அரசியல் இயக்கத்தினை பொறுத்தவரை ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வும் தமிழ் மக்களது இனப்பிரச்சினையை தீர்க்கப் போவதில்லை. ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தம் தீர்வுமல்ல, தீர்வுக்கான தொடக்க புள்ளியுமல்ல. மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் 2016 முதல் 2019 வரை தயாரிக்கப்பட்ட இலங்கைக்கான புதிய அரசியல் ஜாப்பு வரைவானது ஏக்கிய ராஜ்ஜிய அடிப்படையிலானது என்பதனை சுட்டிக்காட்டுவதுடன் அதனை நாம் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். கடந்த 76 வருடங்களாக இலங்கையின் அனைத்து மதங்களுக்கும் இனங்களுக்கும் சம அந்தஸ்தை வழங்க மறுத்து தேசிய இனங்களுக்கிடையில் தீரா பகையையும் வெறுப்பையும் தீவிரமாக்கி தமிழ் மக்களுக்கு எதிரான இனவழிப்பு போருக்கு வழிகோலியதுடன் போர் முடிவடைந்து 13 வருடங்களின் பின்னர் நாடு பொருளாதார வங்குரோத்து நிலை அடைவதற்கும் காரணமாக அமைந்தது தற்போதைய ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பையாகும். எனவே தோல்வியடைந்த அந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்படும் என்ற உத்தரவாதம் வழங்கப்படாதவரை ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிப்பதில்லை என்றும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களும் புறக்கணிக்க வேண்டும் என்ற கொள்கை நிலைப்பாட்டுடன் வடக்கு கிழக்கு தமிழர் தேசத்தில் வாழும் தமிழ் பேசும் மக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளோம். கடந்த 75 வருடங்களாக புரையோடி போயுள்ள ஸ்ரீலங்காவின் இனப்பிரச்சினை தீர்க்கப்படுவதற்கும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் அனைத்து இன மத மக்களும் நிம்மதியாக அச்சமின்றி
வாழ்வதற்கும் புலம்பெயர் தமிழ் மக்கள் அச்சமின்றி முதலீடுகளை மேற்கொண்டு நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் ஒரு நாட்டுக்குள் இரண்டு தேசங்களாக வாழக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வே ஒரே வழியாகும் என்பதே எமது கொள்கை நிலைப்பாடாகும். இதன் அடிப்படையில் ஒற்றையாட்சி முறைமை நீக்கப்படல் வேண்டும். இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமாக அங்கீகரிக்கப்படல் வேண்டும். மத சார்பற்றதாக இருத்தல் வேண்டும். தமிழர் தேசமும் அதன் இறைமையும் அங்கீகரிக்கப்படல் வேண்டும். தமிழ் மக்களது சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படல் வேண்டும். இவற்றின் அடிப்படையில் சமஷ்டி தீர்வு எட்டப்படல் வேண்டும். கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட போர் குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றங்களுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை கோரி நிற்கும் தமிழ் மக்கள் கடந்த 2009ஆம் ஆண்டின் பின்னரும் தமிழர் தேசத்தின் மீது தீவிரமாக தொடரும் கட்டமைப்பு சார் இனவழிப்பினை தடுக்க மேற்படி அங்கீகாரம் அவசியமானதென தமிழ் மக்கள் கருதுகின்றனர். எனவே எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் நாள் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எமது ஆதரவினை தாங்கள் கோரியுள்ள நிலையில் எமது ஆதரவு தேவைப்படும் ஜனாதிபதி வேட்பாளராகிய தாங்கள் கடந்த 76 வருடங்களாக இலங்கையின் தோல்விக்கு காரணமான ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து சமஷ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டு வருவதன் மூலம் மட்டுமே அனைத்து இனங்களையும் அரவணைத்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற உண்மையை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடுவதன் மூலம் நாட்டின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு நீங்கள் மேற்கூறிய விடயங்களின் அடிப்படையில் தீர்வு காண விளைகின்றீர்கள் என்ற உண்மை இந்த நாட்டில் வாழும் சிங்கள மக்களுக்கு வெளிப்படுத்தப்படல் வேண்டும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மேற்படி விடயங்கள் தெளிவாகவும் முழுமையாகவும் உள்ளடக்கப்படும் நிலையில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது என்ற நிலைப்பாட்டினை மீள் பரிசீலனை செய்வது தொடர்பாகவும் நாம் ஆராய முடியும் என்பதனையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவதில் பிரித்தானியா முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவதில் பிரித்தானியா முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என தொழிற்கட்சி உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உமா குமரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே உமா குமரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், எமது பிரதமர் கியஸ் டாமர், வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி, ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான கேத்ரின் மிஸ்க் போன்ற அனைவருமே தற்போதைய அரசாங்கம் அமைவதற்கு முன்னராக இருந்து இலங்கை தமிழ் மக்களுக்கான நீதிக்காகவும் பொறுப்புக்காகவும் போராடிய வண்ணமே உள்ளனர். மேலும் நல்லிணக்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் கொடுத்தும் வருகின்றனர். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புவதில் பிரித்தானியா முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என நாம் ஆட்சிக்கு வரும் முன்பிருந்தே வலியுறுத்தி வருகின்றோம். நடந்த அனைத்துக்கும் பொறுப்பானவர்கள் பதில் கூறியே ஆக வேண்டும். இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் இடத்தில் ஏற்பட்ட வலிகளும் துன்பங்களும் மேலும் பதிந்துள்ள நினைவுகளும் ஒருபோதும் எம்மை விட்டு போய்விடாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடா நாட்டுக்கு சென்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்தினம் சுஹாஸ் அங்கு தமிழ் மக்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார். கனடா நாட்டிற்கு சென்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் மூத்த சட்டத்தரணியுமான கனகரத்தினம் சுஹாஸ் அங்கு தமிழ் மக்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் கடந்த 25ஆம் நாள் டொரண்டோவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது மக்களால் எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்துள்ளார். இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் தாயகத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதன்மை மனித உரிமை செயற்பாட்டாளர் விராஜ் மெண்டிஸ் அவர்களின் நினைவு நிகழ்வு யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கடைபிடிக்கப்பட உள்ளது. முதன்மை மனித உரிமை செயற்பாட்டாளர் விராஜ் மெண்டிஸ் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் 29ஆம் நாள் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்துள்ளதுடன் கட்சியின் வடமராட்சி பிரதேச அலுவலகமான நெல்லியடி அலுவலகத்தில் கடைபிடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நிகழ்வானது விடுதலை நினைவுகளில் விராஜ் மெண்டிஸ் எனும் தலைப்பில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளரான விராஜ் மெண்டிஸ் பெரும்பான்மை இனத்தவராக இருந்தபோதும் அவர் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பில் சர்வதேச ரீதியில் குரல் கொடுத்து வந்த ஒருவராவார். 2009இல் ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொண்ட இன அழிப்பை நிரூபிப்பதற்காக பிரீமன் தீர்ப்பாயத்தின் மூலம் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலையே என்று நிரூபிக்கும் செயற்பாடுகளில் முன்னின்று உழைத்தவராவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வினோ நோகராதலிங்கம் முடிவு செய்துள்ள நிலையில் டெலோ கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க விருப்பம் தெரிவித்த நிலையில் டெலோ அமைப்பும் பிளவுபட்டுள்ளது. டெலோ அமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் வினோ நோகராதலிங்கம் ஆகியோரில் வினோ நோகராதலிங்கம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த நிலையிலேயே இந்த பிளவு நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் வவுனியாவில் டெலோ அமைப்பின் மத்திய குழு கூடிய போது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு டெலோ அமைப்பு பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2 நாட்களின் பின்னர்
டெலோ நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் கொழும்பு சென்று யாருக்கும் தெரிவிக்காமல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தானும் தனது கட்சியினரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்தார். இவ்வாறான முடிவுடன் கட்சிக்கு தெரியாமல் ஜனாதிபதியை சந்தித்தது தவறு என தெரிவித்து கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கத்திடம் எழுத்து மூலம் பூர்வாங்க ஆவணத்தை கையளித்துள்ளனர். எனினும் அவர் கடிதத்தை ஏற்க மறுப்பு தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஆரம்பித்ததால் தற்போது டெலோ அமைப்பு பிளவுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைமை பொறுப்பை வகித்து வந்த நிரோஷன் பிரேமரத்ன அந்த பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைமை பொறுப்பை வகித்து வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பிரேமரத்ன தனது கட்சி உறுப்புரிமை மற்றும் பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். இதன்படி கட்சியின் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரவுக்கு கடிதம் மூலம் அவர் தனது பதவி விலகலை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பிரேமரத்ன ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைமை பொறுப்பை ஏற்று ஒரு மாதத்தினுள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலின் போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அம்பாறை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்தலின் போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்களில் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியை அவதூறாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது உள்ளன. கைது செய்யப்பட்ட சுமணரத்ன தேரரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க கைது செய்யப்பட்ட சுமணரத்ன தேரரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் 2 வாரங்களில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் 2 அல்லது 3 வாரங்களில் வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தகவலை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு தேவையான அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரீட்சை திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். பரீட்சை திணைக்களத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளை வேறு நிறுவனங்களுக்கு மாற்றுவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என பொது நிர்வாக அமைச்சிடம் கோரிய போதிலும் உரிய தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். காசாவின் மேற்கு கரை அகதிகள் முகாம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு கரையின் துல்கர்ம் மாகாணத்தில் உள்ள நூம் சம்ஸ் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த தகவலை பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் நூர் சம்ஸ் அகதிகள் முகாமில் கொல்லப்பட்ட 5 பேரின் உடல்கள் துல்கர்ம் மாகாணத்தில் உள்ள அரச மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கடந்த ஆண்டும் அக்டோபரில் இஸ்ரேலிய படைகளின் நடவடிக்கைகளால் மேற்கு கரையில் மொத்தம் 632 பேர் உயிரிழந்ததாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அண்மை காலமாக விரிவடைந்து வரும் போரை தொடர்ந்து பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. அத்துடன் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஈரான் கடந்த சில நாட்களாகவே எச்சரித்து வருகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்கு கரையின் துல்கர்ம் மாகாணத்தில் உள்ள நூர் சம்ஸ் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியுள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தைச் சேர்ந்த 100 கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கொக்ஸ் பிராந்தியத்தைச் சேர்ந்த 100 கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த பிராந்தியத்தில் கடந்த 3 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையில் 594 ரஷ்ய வீரர்களை கைது செய்துள்ளதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உக்ரைன் ராணுவ தலைமையக தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது: குர்ஸ்க் பிராந்தியத்தின் 100 கிராமங்கள் தற்போது உக்ரைன் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. தற்போது அந்த பிராந்தியத்தின் 1290
594 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு உக்ரைன் வசம் உள்ளது. இந்த ராணுவ நடவடிக்கையின் போது 594 ரஷ்ய வீரர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றார். இந்த ராணுவ நடவடிக்கையின் போது 594 ரஷ்ய வீரர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி தெரிவித்துள்ளார். குர்ட்ஸ் பகுதி போரில் கைது செய்யப்பட்ட ரஷ்ய ராணுவத்தினர் குறித்த புள்ளி விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இரண்டாவது நாளாக 81 ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசி உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பன்னாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.